ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா காரசாரமான பெப்பர் சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இந்த 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சும்மா 1 நிமிஷம் வறுத்தா போதும். இது நல்லா லைட்டாக வறுத்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கூடவே 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெப்பர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் காரம் இருக்கும். பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுவோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனை இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்தது நம்ம வறுத்து அரைச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா பவுடரை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் கோட்டாகி வர அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். இதை வந்து 2 மினிட்ஸ் நல்லா வந்து ஆயிலே ஃப்ரை பண்ணணும். இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டு அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இதுலேயே உங்களுக்கு செமி கிரேவி வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா ரோஸ்ட் பதத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா கமன்னு வாசத்தோட அந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா சிக்கனில் இறங்கி நல்லா கோட்டாகி வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம வறுத்து அரைச்சிக்கிற மசாலா பவுடர் வேணால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பரான ஸ்பைசி சிக்கன் ரெடி.